ஆனா அது ஆனா இந்த ஆனா குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். ம். இந்த அரசியல் களத்துல அவர் ஏற்கனவே அஜித் ரசிகர் சில பேருமே விஜய்க்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற அந்த பேனர்களையும் போஸ்டர்களையும் இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய அந்த ரீல்ஸ்களையும் நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? சோ அரசியல் களத்தை அவங்க ஒருவேளை விஜயை ஏத்துக்கிட்டாங்களோ மற்ற ரசிகர்களும் அப்படிங்கறது சார் நம்ம அப்படி விஜய வந்து அஜித் ரசிகர்களால ஒரு காலத்திலயும் ஏத்துக்கவே முடியாது. அப்படி சொல்கிறவர்கள் எல்லாம் அப்படி இவங்களா கிரியேட் பண்றது தானே. ஒரு ஆன்லைன்ல சோசியல் நீங்க சொல்ற மாதிரி இன்ஸ்டாவுல எல்லாம் அஜித் ரசிகர்களும் ஏன்னா இவங்க இதுவரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ம். அரசியலுக்கு வந்தோடனே எல்லாரோட ஓட்ட வாங்கினா தான் ஏதாவது பிரதிநிதித்துவம் பெற முடியுங்கிற யதார்த்த உண்மை இப்ப புரிஞ்சிச்சு. புரிஞ்ச உடனே இவங்க போய் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி நானும் அஜித் ரசிகர்னு யாரை இவங்களே விட்டே சொல்ல விட்டாலும் என்ன ஆயிர போகுது. ம். இயல்பிலேயே சார் அரசியல் புரிதலோடு அரசியல் எப்படி இருக்கும் அதனுடைய விளைவு என்ன அரசியலினால் நமக்கு என்னென்ன நேருகிறது என்ன கிடைக்கிறது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அரசியல் ரீதியாக ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த சினிமாவை தாண்டி கொள்கை ரீதியாக ஈர்க்கப்பட்டால்தான் அஜித் ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் தனுஷ் ரசிகர்கள் இவர்கள் எல்லாம் ஓட்டு போடுவதற்கு விஜய்க்கு வருவாங்களே ஒழிய சினிமாவில் இருந்து விட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க எல்லாம் வந்துருங்கன்னு சொன்னா அது வந்து நடைமுறை